வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆதவ அர்ஜுனா இப்போ சாதாரணமாக எல்லோரும் யூஸ் பண்ணுற பேராகிடுச்சு. என்னங்க போட்டு திமுக ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு. இப்போ இன்றைக்கி திமுக என்னை யாருன்று தெரியாதுன்னு சொல்லுது. யார்? சேகர் பாபு. ஆதவ அர்ஜுனா யாருன்னு கேட்டார்ல, சபரீசன் இருக்கக்கூடிய ஃபோட்டோ. திமுகவுடைய வியூக வகுப்பாளராக நான் தான் பணியாற்றினேன், பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்ததே நான் தான் அப்படின்னு திமுகவுக்கு மீண்டும் ஒரு சீண்டி இருக்கார். பார்த்துட்டு இருக்க திமுக விசிக யாராக இருந்தாலும் நியாயமாக பேசணும். நீங்கள் ஆதவ அர்ஜுனா நல்லவரா கெட்டவராலாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர் திமுகவுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். சரி, திமுகவுக்கு அறிமுகமானவர் எதுக்கு சேகர் பாபு தெரியாதுன்னு சொன்னாருன்னா சேகர் பாபு தான் கேட்கணும். சபரீசனுடன் இவ்வளவு நெருக்கமாக இருக்கார், வியூக வகுப்பாளராக இருந்திருக்காரு. அப்போ உள் விவகாரம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனையும் தாண்டி எங்கே பிரச்சனை வருது? ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போகிறாரு. துணை பொதுச் செயலாளர்களை பட்டத்தை கொடுக்குறாங்க. ஒரு பெரிய பொறுப்பு, மாற்று ஜாதியிலேருந்து வந்த ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க. அவரும் திறம்பட பணியாற்றினார். இப்போ நடந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அவர் தான் பண்ணார். இன்னும் நிறைய உள்விகாரத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க. திருமாவளவனுடைய மனசாட்சி மாதிரி இருந்தாருங்க. அண்ணன் என்ன நினைக்கிறாரோ செயல்படுத்துவார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் திமுகவுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க. ஆனூர் சானவாஸ், ரவிக்குமார், வன்னியரசு, இவங்கெல்லாம் திமுக உறுப்பினர் மாதிரியே பேசுவாங்க. அது திருமாவர்கள் இன்னும் 2-3 பேரை விட்டு வேறு மாதிரி பேசுவாங்க. விடுதலை சிறுத்தைகளில் திமுக அணினே ஒன்று இருக்குது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தாவே தெரியும், அந்தளவுக்கு பேசுவாங்க. அது சரியாக தவறான அவங்க கட்சி தான் முடிவு பண்ணணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, கடந்த மக்களவைத் தேர்தலில் சீட்டு கேட்குறாரு ஆதவ அர்ஜுனா. திமுக தலைமை கொடுக்கல. ஏன்னா திமுக தலைமைக்கு தெரியும் ஆதவ அர்ஜுனா யார், இவர் என்ன பண்ணுவார், அவருடைய இன்டான் அவுட்டு கூடயே இருந்தார்ல, தெரியும். கொடுக்கல. அந்த பர்சனல் கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் திமுகவை ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு. திமுகவோட வேலை பார்க்கும்போது மன்னர் ஆட்சின்னு தெரியாதா? திமுக கேட்குறாங்க. எங்களோட தானே வேலை பார்த்தாரு, மன்னர் ஆட்சின்னு தெரியாதான்னு கேட்குறாரு. ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு, என்ன நீங்கள் ஐயர் பண்ணீங்கல்ல, அப்போ நான் ஒரு மோசமான ஆளுன்னு தெரியாதா, இவர் அறிவில்லாத ஆளுன்னு தெரியாதா? அந்த ஆளுக்கு அறிவில்லைன்னு பேசுகிறாங்களே உங்கள் கட்சியில் இருக்கவங்க. அறிவில்லாத ஒருத்தரையா நீங்கள் வியூ வகுப்பாளராக வச்சிங்க? அப்போ இன்றைக்கி லைம் லைட்டில் ஆதவ அர்ஜுனாங்கிற பேர் சீக்கிரம் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பேர் ஆகிடுச்சு. ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற பேர் விடுதலை சிறுத்தைகள். இவ்வளோ நாள் விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசாத நிறையா ஊடகங்கள் கூட கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா யார், விடுதலை சிறுத்தைகள் என்ன நடக்கிறது, தூக்குவாரா மாட்டாரா, திருமா என்ன முடிவெடுக்க போகிறார், இப்படியே போயிட்டு திருமா அவர்கள் மது ஒழிப்பு மாநாடெலாம் வரும்போது பெரிய பூஸ்ட்டு. இப்போ திடீர்னு இன்றைக்கி அந்த பதிவை போட்டு திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம். நான் இவ்வளோதாங்க ஆள், என்ன நீங்கள் தான் ஹியர் பண்ணீங்க, நான் வெயிட்டான ஆள் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் இல்லாத ஆளுன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போட்டு சொல்கிறார். சரி, இதில் அடுத்து என்ன? இதில் எப்படி தீப அமைச்சர் வராரு? திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர். இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனா பேசுனது ஓகேங்க, இந்த தடவை ரொம்ப கடுமையாக பேசிட்டார். இப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா வரக்கூடிய தேர்தலில் அப்படியே கிளம்பி போயிருங்க, ஐயா தைலாபுரத்துலேருந்து ஐயா வரேன் இருக்காருங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்களாம். தீப அமைச்சர் சொன்னதை கேட்டு எனக்கு கல்வி நிறுவனம் நிறைய இடத்துக்கு நிறைய செலவு பண்ணுவார். அவங்க கட்சியில் இருக்கவங்க இல்லைண்ணே நான் எம்எல்ஏ பதவி எம்பி பதவி ரிசைன் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ட்டு இப்போ எம்எல்ஏ எம்பியில் இருக்கவங்க 2 பேர் சொன்னாங்களாம். அப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கு அது உடன்பாடு இல்லை. அப்படிலாம் திருமாவளவன் அழுத்த முடியுமா? நம்ம இன்னும் அது வேணால் அது அவர் திருமாவளவன்லாம் அப்படி அழுத்தி பண்ணி வைக்க முடியுமா நமக்கு தெரியல. ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் அதுதான். ஆனூர் சானவாஸ்லாம் பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர் மாதிரியே பேசுவார். அதே மாதிரி ரவிக்குமார் திமுக சின்னத்தில் தான் போன தடவை நின்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் என்னென்னா இவங்கெல்லாம் இந்த மனநிலையில் இருக்காங்கன்னு திரும்ப உணர முடியுது. திருமாவே நினச்சா கூட திமுக தலைமை சொல்லுது, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளாம் வேணாங்க தூக்கிடலானே, நம்ம திமுகவோட தான் போகலான்னு 2024 முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் தேவையில்லாமல் சச்சரவு வேணாம். ஏன்னா இப்போ சச்சரவு இல்லாமல் போனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சீட்டாவது எக்ஸ்ட்ரா கேட்கலாம். இப்போ நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க இன்னொரு ஆப்ஷன் தேடினா நம்மளை கழட்டி விட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால் திரும்ப இந்த கனத்த முடிவே எடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? 6 மாதங்கிறார். 6 மாதம் சொன்ன ஒன்று மறுபடியும் ஆதவ அர்ஜுனா ஆதவன் மறைந்த 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை அப்படிங்கிற வார்த்தையோடு போடுறார். அப்போ தொடர்ந்து நான் இப்படி தாங்க இருப்பேன், மன்னர் ஆட்சி எனக்கு பிடிக்கல, முடிஞ்சு போச்சு. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்ற ஐடியா அவருக்கு இல்லை. ஆனால் திரும்ப அவர்கள் எப்படி யோசிப்பார்? ஒரு பணம் படைத்தவர், மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர், ஓரளவுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு இருக்கவர், அவரை இழக்கதற்கு திருமணம் சரி, எந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரரை இழப்பதற்கு எந்த கட்சியும் தயாராக இருக்காதுங்க. மோடியே பணம் வாங்கியிருக்காங்க மார்ட்டின் அவர்கிட்ட இருந்து, திமுக ஃபண்டு கொடுத்துருக்காரு, விடுதலை சிறுத்தைகளை கொடுக்காம இருந்திருப்பார், கொடுக்கலன்னு சொன்னாலும் கொடுத்துருப்பார்.
மது ஒழிப்பு மாநாடு அவர் தான் நடத்துகிறாரு. இப்போ விஜய்க்கு வந்து கட்சிக்கு போனார்னா அந்த ஃபண்டுக்கிட்டு நிறையா விஜய்க்கு பண்ண போகிறாரு. எந்த ஒரு பணம் படைத்தவரும் இன்னொரு கட்சிக்கு போனால் நல்லது தானே, அந்த கட்சிக்கு தான் நல்லது. அப்போ இன்றைக்கி திருமாவர்கள் எடுத்த முடிவால் இது முதலே திருமாவளவன் எடுத்துருக்கணும், இவ்வளோ லேட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நம்மளே எண்ணம். அப்போ இந்த தீப அமைச்சர் சொல்கிறதை கேட்டு இன்றைக்கி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மறுபடியும் திமுகவை சீண்டியிருக்கிறார். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு எதிரி கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி இந்த அளவுக்கு பிரச்சனைலாம் பண்ணி இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்குது. நம்ம சொல்கிறோம் இந்த முடிவல்ல, இதுதான் ஆரம்பம். இது வந்து எப்படி வேணால் போவோங்க. ஏன்னா திருமாவர்கள் வந்து 2020 கண்டிப்பாக வச்சிருவேன்னு சொல்கிறார். நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எந்த நேரத்துலையும் கொள்கையும் எந்த நேரத்துலையும் முடிவுகள் மாறலாம்ல. இப்போ சொல்கிறாரு திருமா 2026 நடுவில் ஏதாவது பெரிய விஷயம் நடந்ததுன்னா இல்லைங்க எனக்கு பிடிக்கலைங்கன்னு போனால் என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப மனசில் வச்சுட்டு இது பண்ணுறாரு. நல்லா தெரியுது. நல்லா யோசனை பாருங்கள். ஆதவர்ஜுனா முதல் நாள் கூப்பிட்டு, தம்பி ஏன்பா பேசிகிட்டு இருக்கா, நல்லா தானே போயிட்டு இருக்குது, கம்மிட்டுருப்பா, முடிஞ்சு போச்சு. இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த புக்கு வெளியீட்டு விழாவுக்கு போகும்போது அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லி தான் திரும்ப அனுப்புனார். இவர் போன உடனே மன்னர் கின்னர் படம் கிட்டன்னு போட்டு கொடுத்துன்னு கொளுத்திட்டாரு. இது திரும்ப ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நமக்கு அதுவும் உடன்பாடு இல்லை. அப்படி திரும்ப சொல்லி மீறி பேசுவாராம். அப்படி மீறி பேசியிருந்தால் திரும்ப எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார்? என்னங்க நான் சொல்லியும் பேசியிருக்கேன், ஆனால் திரும்பவே சொல்கிறார் நான் தான் அனுப்பி வச்சேங்கிறாரு. அப்போ அதையும் சொல்லுவார்ல, நான் அனுப்புனேங்க அரசியலாம் பேசாதப்பான்னு சொல்லி அனுப்புனேன், அந்த வார்த்தையை சொல்லி திரும்ப இல்லை, அது நமக்கு உடன்பாடு இல்லை. போஸ் தான் சொல்லியிருப்பார். மற்றபடி இது ஒரு பெரிய புகைச்சல் ஆரம்பிச்சிருச்சு. 200 அப்படிங்கிற கனவை திமுக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சில சலசலப்புகள் வருது. மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குது. நிறைய பிரச்சனைலாம் வரும். அதை எப்படி திமுக சமாளிக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.